என்னோட நிலவரம் ஆஃப்டர் கிரிவலம் பார்க்கலாமா? வெத்த நாள் காலையில் 8 மணி கூட எந்திரிக்காத ஒரு ஆள் தான் நான். இதில் நான் 11 to 5 கிரிவலம் சுற்றணும்னு சொன்ன நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்க மக்கள் கூட இந்த கிரிவலத்தை சுற்றலான்றதுக்கான ப்ரூஃப் நான் மட்டுமே. எல்லாரும் உன் மனசு சொல்கிறத கேளு, உன் சோல் பேச்சை கேளு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் அந்த அபூர்வ வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கிரிவலமே கிளம்புனேன். இந்த கிரிவலம் நம்ம வாழ்க்கை மாதிரி, அங்கங்கே மசாஜ் மெஷின் மாதிரி சுகமான வாழ்க்கையும் அங்கங்கே கல்லு முள்ளான கஷ்டமான வாழ்க்கையும் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை. அதே போல் இந்த கிரிவலம். இந்த கிரிவல பாதையை சுற்றி முடிக்கும் போது உங்களுக்கு ஒன்று தோணு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு ஏற்ற ரைட் டெசிஷன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நானும் கிளம்புனேன். கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுனது ஒன்று தான், ஏன்பா 14 கிலோமீட்டர் இருந்ததை 10 கிலோமீட்டர் ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு மட்டும்தாங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது உண்மையாலுமே சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் போய் பாருங்கள். பாய்.